அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையும் கொண்ட சகோதர சகோதரிக்கு வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். படமுடியாது இனித்துயரம் படமுடியாத அரசே அப்படின்றார் வள்ளல் பெருமான். அவரே சொல்றார், படம் முடியாது இனி துயரம் படம் முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் போதும் இந்த பயன் தீர்த்து எந்தனைக்கே. இந்த பயன் தீர்த்து எனக்கு இப்போவே எந்தனைக்கே இப்போவே என்னால் படம் முடியல, நிறைய கஷ்டப்பட்டுருக்கார். அப்போ சொல்கிறார், இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே என் உடல் உயிர் ஆவி எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு. அது ரொம்ப சிரமமாகி போச்சு, கஷ்டம் தாங்கலை. என் உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் நீ எடுத்துக்க அப்படின்ட்டார். ஆண்டவன் திகமாறுறாரு, என்னடா இது உடல் உயிர் ஆவியை நம்மகிட்ட ஒப்படைக்கிறாரு அப்படின்னு. அப்போ 3 முக்கியமான சுதந்திரத்தை இறைவன்கிட்ட கொடுத்துட்றார். சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டார். எல்லாம் ஒன் செயல், எப்படி விடுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அடுத்தவர்கள சொல்றாரு, என் உடல் உயிர் ஆவி எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆவி எல்லாம் உவந்து எனக்கே அளிப்பாய் அப்படின்றாரு. தயவு செய்து எனக்கே கொடுப்பாய், என் உடல் உயிர் ஆவியில் நீ எடுத்துக்க, உன்னுடைய உடல் உயிர் ஆவியை எனக்கு உவந்து அளிப்பாய், இறக்கப்பட்டு வந்து அளிப்பாய் அப்படின்றார். ஆண்டவன் திகமாறுறா, என்னடா இது நம்மகிட்ட உடல் உயிர் ஆவியெல்லாம் கொடுத்துட்டாரு வள்ளல் பெருமான், இப்போ நம்முடைய உடல் உயிர் ஆவியை அவர் கேட்கிறார். நாமெல்லாம் சில பேர் கோயிலுக்கு போய் வரம் தான் கேட்பாங்க, அவர் வரம் கேட்கல. உன்னுடைய உடல் உயிர் ஆவி எல்லாம் உவந்து எனக்கு அளிப்பாய், வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்கின்ற என் கண்மணியே, என் பொன்மணியே, என் மாணிக்கமணியே, என் மரகதமணியே, சிகாமணியே, நவமணியே அப்படின்னு சொல்றார். வடலூர் சிற்றம்பலம் அப்படின்னா இதுதான் வடலூர், இதுதான் சிற்றம்பலம்ன்றார். வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்கின்ற, இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்க. நான் எடுத்து வந்த உடல் உயிர் ஆவி எல்லாம் நீ எடுத்துக்கொள், உன்னுடைய உடல் உயிர் ஆவி எல்லாம் உவந்து எனக்கு அளிப்பாய், இக்கணமே இப்பொழுதே விரைந்தே அப்படின்றார். இவ்வளோ ஒரு பிரமாதமாக ஒரு அன்பா ஆண்டவங்கிட்ட எப்படி பேசுகிறார் பாருங்க. என்கிட்ட தான்ப்பா இருந்துருக்கிற, நான் எடுத்து வந்தது அந்த உயிர் எனக்கு வேணாம், நீ எடுத்துக்க. இந்த ஆவி எனக்கு வேணாம், இந்த உடல் எனக்கு வேணாம் அப்படின்ற. இறைவனுக்கு மனம் தளர்ந்து இறைவனுடைய உடல் உயிர் ஆவியை வள்ளல் பெருமானுக்கு அளித்தான். இந்தா மகனே பெற்றுக்கொள், எவ்வளோ பாசத்தோடு கேட்கின்றாய், இந்தா இதை பெற்றுக்கொள் அப்படின்னார். பெற்றுக்கொண்டார் வள்ளல் பெருமான். இறைவனுடைய உடல் உயிர் ஆவியை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட நாள் முதல்
சுத்த தேகம், பிரம்ம தேகம், ஞான தேகம், 3 தேகம் உண்டாகி போச்சு. இறைவனுடைய உடல் உயிர் ஆவியை இவர் எடுத்துக்கொண்ட பிறகு இவருக்கு முத்தேக சித்தி உண்டாகி போச்சு. சுத்த தேகம் ஆகிப்போச்சு, பிரம்ம தேகம் ஆகிப்போச்சு, ஞான தேகம், 3 தேகம் பெற்றுக்கொண்டார். அதான் அகவல் எழுதுவார், முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு எய்துரு அத்திரல் எனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி. 3 நாம் அகவல் அப்போ படிக்கும்போது நமக்கு அதில் புரியல. அகவலில் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டார். அவர் இப்போ என்னென்ன ஆண்டவன்ட்ட அருளை வாங்கினது, உடல் உயிரை வாங்கினது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டார். ஆனால் நமக்கு அப்போ அது புரியல. எனக்கு புரியல, மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கல்வி அறிவு கம்மி, அதனால் எனக்கு புரியல. அப்படி தான் சொல்லணும். ஏன் நிறைய படித்தவங்க எல்லாம் இருக்காங்க, தமிழ் புலவர் பண்டிதெல்லாம் இருக்காங்க. நாம் சும்மா, எனக்கு தான் புரியல. முத்திரல் வடிவம் முன்னியாங்கு எய்துரு அத்திரல் எனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி. இந்த 3 முத்தேக சித்தி எனக்கு கொடுத்திய அருட்பெருஞ்சோதி. அதுவும் விரைந்து விரைந்து வந்து கொடுத்தாய். நான் விரைந்து விரைந்து படி கடந்தேன் அப்படின்றார். இறைவனுடைய படியை விரைந்து விரைந்து கடந்தேன் அப்படின்றார். மேற்பால் அமுதம் விரைந்து உண்டேன். போனதுக்கு அமுதமும் கொடுத்துட்டார், உடல் உயிர் ஆவியும் கொடுத்துட்டார், அமுதமும் கொடுத்தார், சாப்பிட்டேன்ட்டார். அவர் என்ன இருக்கு, அமுதம் சாப்பிட்டா என்ன ஆகும்? கரைந்து கரைந்து மனம் உருக கண்களில் நீர் பெருக கருத்தோடு இருந்தேன். கண்களில் நீர் பெருக கருத்தோடு காத்திருந்தேன்றார். அதாவது உடனடியாக கிடைச்சிடாது. நான் விரைந்து விரைந்து படியை கடந்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ துயரங்கள் வந்த போதும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்த போதும் அந்த படியை கடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவன் விரைந்து வந்து எனக்கு அளித்தான். அது மட்டுமல்லாமல் அமுதம் அளித்தான், அமுதம் உண்டேன். இது கிடைத்ததற்கு அடையாளம் கரைந்து கரைந்து மனம் உருக கண்களில் நீர் பெருக காத்திருந்தேன் அப்படின்றது. அதாவது உழைக்கிறவங்களுக்கு தான் இன்னும் 2 மூட்டை அதிகமாக அறுவடை செய்வாங்க. ஒரு கொள்ளையில் யார் அதிகமாக உழைக்கிறாங்களோ விவசாயி, அவங்களுக்கு இன்னும் 2 மூட்டை அதிகமாக கிடைக்கும். அப்போ நிலம் சொல்லுமா, அவன் உழைக்கல நான் விளையில அப்படின்னு. அப்படி சொல்லாதான், அவன் வளையல, யார் விவசாயி வளையல நான் விளையில்லைன்னு சொல்லுமா. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஆண்டவன்ட்ட நீ உழைச்சாலும் அதுவும் உழைப்பு தான். தவம் பண்ணுறதும் ஒரு உழைப்பு தான். தவம் பண்ணுறதுல லேசான வேலை கிடையாது, அதுவும் கஷ்டமான வேலை தான். ஜீவகாரண ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது கஷ்டமான வேலை தான். ஜீவர்களுக்கு நன்மை செய்யணும் நம்ம போவோம், அது ஏதாவது ஒரு இடங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, சுத்த தேகம் பெற்றேன், ஒளி வடிவம் உருவ சக்தியாக இருந்தேன். நான் சுத்த தேகம் பெற்றுட்டேன். பார்க்கறதுக்கு என்னை பார்த்தா உருவமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் அருவமாக இருக்கின்றேன் என்பது எனது அணுக தொண்டர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது தெரியாது அப்படின்றார். யாருக்குமே தெரியாதுன்றார். இது சிவரகசியமாக வைத்திருந்தேன். சிவரகசியமெல்லாம் எனக்கு அளித்து நவநிலை காட்டிய ஞான சற்குருவே. சிவரகசியம்லாம் எனக்கு கொடுத்தார், நவநிலையும் காட்டினார். அவர் ஞான சற்குருவு. அவருக்கும் எனக்கும் தான் இந்த உறவு, அவருக்கும் எனக்கும் தான் இந்த இசைந்த பொருத்தம். அது என்ன பொருத்தமோ அவருக்கும் எனக்கும் தான் இந்த பொருத்தம் மிகவும் பொருத்தமான பொருத்தம் அப்படின்றார். அப்ப இறைவன் கொடுத்த பிறகு சுத்த தேகத்தை பெற்று ஒளி வடிவம் உருவ சக்தியாக உள்ள ஒளியை போச்சு. சூட்சும உடம்பு தான் இருக்கிறேன், ஆனால் வெளியில் பார்த்தா உருவமாக நடமாடினேன் அப்படின்றார்.
அப்பொழுது எனக்கு பொற்சபை அனுபவம் கிடைத்தது. இந்த சித்தியை பெற்ற உடனே எனக்கு பொற்சபை அனுபவம் கிடைத்தது. இதே போன்று எனக்கு முன் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் கிடைத்தது. இந்த தேகம் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் கிடைத்தது. எப்படி கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. நமக்கு முன்னாடி யார் வாங்கியிருக்கிறாங்க இந்த பரிசு அப்படின்னு? எனக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலரை நான் சொல்கிறேன். இறைவனுக்கு நான் செல்லப்பிள்ளை. எனக்கு முன்னாடி என்னுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் செல்லப்பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகள், வடலூர் ராமலிங்க சாமி, சுந்தரமூர்த்தி சாமிகள், அப்பர், இவங்கெல்லாம் ஒரே ஏரியா, ஒரே மாவட்டம், ஒரே இடத்துல தோன்றியவங்க. கடலூர் மாவட்டத்தில் அருள் நந்தி சிவாச்சாரியார்னு வருது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, நல்ல அதிகமாக முன்னோடியாக வந்தவங்களை மட்டும் தான் சொல்கிறேன் நான். நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என்ன சில பேர் கேட்பாங்க, இவங்க மட்டும்தான் உனக்கு தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியாதான்னு. மற்றவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ரேங்கு, செகண்டு, தேர்டு வாங்கினவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாரையும் சொல்ல முடியாது. அதுபோல் வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த ஒளி வடிவம் வாங்கினார், பெற்றார். பிரவணாதேகம் ஒளி உருவ சக்தி. அது ஒளி இருக்கும், உருவமும் இருக்கும், சக்தி இருக்கும். அது சிற்சபை அனுபவம், சிற்சபையினுடைய அனுபவம். அது பொற்சபை, இது சிற்சபை. சிற்சபை அனுபவம். இது ஞானசம்பந்தர் பெற்றார். இந்த தேகத்தை ஞானசம்பந்தர் பெற்றார். இந்த தேகத்தை அப்பர் பெற்றார், திருநாவுக்கரசு சுவாமிகள் பெற்றார். ஞானதேகம் வான்வடிவம், அருவசித்தி. ஞானதேகம் வான்வடிவம், அருவசித்தி. அந்த அந்த தேகத்தை பிரணவ தேகத்தை ஒளி உருவ சக்தி, அது சிற்சபை அனுபவம். ஞானசம்பந்தர், அப்பர், பட்டினத்தார் இவங்க அடைஞ்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வேலை கொடுக்குறாங்கன்னா ஒரு நம்பர் சொல்லி கூட்டாங்கன்னா 50 பேர் 100 பேர் வருவாங்க. நான் ஒரு இதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன் கலந்தாய்வு. அப்போ போகும்போது பார்த்தேன் ஒரு 21 அப்படின்னா அந்த 21 நம்பரில் 50 பேர் கூட வராங்க தமிழ்நாடு முழுவதும். அந்த மாதிரி ஒரே ஒரு பிரணவ தேகத்தில் ஞானசம்பந்தர், அப்பர், பட்டினத்தார் வராங்க. இன்னும் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்திருப்பாங்க. எங்களுக்கு கிடைத்த தகவலை மட்டும் நாங்கள் தருகிறோம். ஞானதேக வடிவம் அருவுருவ சித்தி. இதை மாணிக்கவாசர், வள்ளலார் அருவுருவம், அருவமான சக்தியை பெற்றவர்கள் மாணிக்கவாசர். ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு குருவே அவர் தான். கடவுள் அருவமாக இருக்கிறார் என்று சொன்னவரே மாணிக்கவாசர் தான். ஜோதின்னு சொன்னவர், ஜோதி வடிவமாக இருக்கின்றான் இறைவன் என்று சொன்னவரே மாணிக்கவாசர். அவர் ஜோதின்னு சொன்னார், இவர் அருட்பெரும் ஜோதி. அதுக்கு தனி பெருங்கருணை அப்படின்ட்டு, தனி கருணைப்பா. அதுக்கு அந்த கருணைக்கு நிகரே கிடையாது. அந்த கருணைக்கு நிகரவே கிடையாது. அதுக்கு எந்த நிகரும் கிடையாது. தனி பெரும் கருணை அப்படின்ட்டு. இப்போ மாணிக்கவாசரும் வள்ளலாரும் ஒரே ரேங்கில் வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்து வள்ளல் பெருமான் சொல்றார், பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என் உள்ளம் கலந்த என்னுடைய அன்பே. அன்புன்னா கடவுள். பொன் உடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த என்னுடைய அன்பே. பொன்னுடம்பு கொடுத்தார். ஆத்துது
அவருக்கு பொன்னுடம்பு. அதுக்கு என்னன்னு கேட்டால் சுரணாதேகம், சொர்ணம்னா பொண்ணு, சுரணாதேகம், பொன்னுடம்பு, ஒளி உடம்பு, ஒளி உடம்பு பெற்றேன், அதான் நான் ஒளியாக மறைந்தேன். எப்படி இந்த ஒளியும் அந்த ஒளியும் ஒன்றா சேர்ந்து வான்ஒளி, வான்ஒளி. இவர் பெற்றது இறைவனுடைய ஒளி, இறைவனுடைய உயிர், இறைவனுடைய ஆவி, இறைவனுடைய உடல். இவர் பெற்றது யார்? இறைவன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டார். அப்போ அதே இறைவனிட ஜாயிண்ட் ஆகி போச்சு. அதான் ஒளி வடிவமாக மறைந்தார். இந்த தேகம் பெற்றவங்களாம் யாரும் தொட்டு தூக்கி போயிட்டு கழுவி சுத்தம் பண்ணி பள்ளம் எடுத்து சமாதிலாம் வைக்கல, எரிக்கலை, அதெல்லாம் எதுவும் செய்யலை. இருந்தார், மறைந்தார். எப்படி மறைந்தார்னு தெரியாது. வள்ளல் பெருமான் மட்டும்தான் ஒரு அறையில் மறைந்தார். மற்றவர்களெல்லாம் ஞானசம்பந்தர் கல்யாண கோலத்திலே மறைந்தார் அப்படின்னு வரலாறு. மாணிக்க வாசகர் எப்படி மறைந்தார்ன்றது எனக்கு அது சரியாக தெரியல. அதனால் இந்த தேக சித்தி பெற்றவங்கெல்லாம் மறைந்தாங்க. அவங்களாம் இறக்கவில்லை. அவங்களாம் சாகா கல்வியை கற்றவர்கள். சாகாத இந்த உடல், அந்த உடம்பு வேகாது, அந்த புனல் போகாது. அவங்கள்ட்ட அந்த காற்று இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவர் சமாதி அடைந்து 108 ஆண்டுகள் ஆனாலும் இவர்கள் அந்த சமாதியில் இருப்பவரை அந்த உடல் அழியாமல் இருந்தால், அங்கதான் சொல்றார் முக்கியமான இடம், 108 ஆண்டுகள் அந்த உடல் அழியாமல் இருந்தால் இந்த தேக சித்தி பெற்றவர்கள் அவர்களை அக்கணமே உயிர் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்றார். இவங்க தான் இறந்தவரை எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்றார். இதை நீங்கள் அடைவதற்கு என்னை போல் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். என்ன சொல்றாரு? என்னை போல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு எளிமையான வழியை கூறுகின்றேன் அப்படின்ற. நாமெல்லாம் கஷ்டம் கஷ்டம், வள்ளல் பெருமா மாதிரி நாம் யாரும் வர முடியாது அப்படிதான் என்கிட்ட நிறைய சொல்கிறாங்க. அதில் படிக்காதவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, படித்தவங்க சொல்கிறாங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அவங்க சொல்கிறாங்க அவரை மாதிரிலாம் வர முடியாதுப்பா, ஏங்க அந்த சாமி சும்மா லோல் பண்ணு கிடக்கிற அப்படின்வாங்க. வர்றது வராது அது நம்ம ஆண்டவன் செயல். இப்பிறவி இல்லைன்னா இன்னொரு பிறவியில் கூட வரலாம், அது ஒரு முக்கியம் இல்லை. நாம் வள்ளல் பெருமான் சொன்னதை கடைப்பிடிப்போம். நம்முடைய உடல் உயிர் ஆவியை இறைவன் இடத்துல கொடுப்போம், பெருமான் கொடுத்த மாதிரி. அவர் இப்போ கொடுக்கட்டும் இல்லை அடுத்த பிறவியில் கொடுக்கட்டும், எப்போ கொடுக்கட்டும், அவருடைய விஷயம் தானே. ஒருத்தருக்கு வேலை வருதுன்னா கவர்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் போடும், அதுபோல் நமக்கு சீனியாரிட்டி வரும்போது தானே போடுவாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு நமக்கு தெரியுமா? அரசாங்கத்துக்கு தான் தெரியும். அதுபோல் நம்ம எந்த சீனியாரிட்டியில் இருக்கிறோம் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மனிதருக்கு தெரியாது, மானிடருக்கு தெரியாது. அவங்க ஒன்று கிடக்க ஒன்று தான் சொல்லுவாங்க. இதை நீங்கள் அடைவதற்கு சிவ பஞ்சாட்சார தியானம் செய்யுங்கள் அப்படின்ற. சிவ பஞ்சாட்சார தியானம் செய்யுங்கள். நான் அதை செய்தேன், நானே செய்தேன், நானே அடைந்தேன் அப்படின்ற. அது சிவ பஞ்சாட்சார தியானம் சொன்னால், உங்களுக்கு குடும்ப பணி இருந்தால் அதை செய்யுங்கள், குடும்பத்தை விட்டுட்டு ஓடி வந்துடாதீர்கள். இப்போ நான் இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், சும்மா இல்லை. எனக்கு என்னால் முடிஞ்ச என்ன வேலையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இல்லை நான் தவத்தில் இருக்கிறேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் சிவாய நம, சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படின்னு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அது மாட்டில் அண்டத்துக்கு நமக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும், இந்த பிண்டத்துக்கும் அந்த அண்டத்துக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் ஆண்டவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான்.
அவன் நம்மளை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன செய்யணும்? தனி நமக்கு வேலை இல்லைன்னா ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கலாம். வேலை இருந்தால் அதை செய்து கொண்டே ஓம் சிவாய நம அப்படின்னு உள்ளே ஓடணும், வெளியே சொல்லக்கூடாது. உள்ளே வாசிக்கிறது தான் மந்திரம். இது பல நாள் கடந்தால் அது அப்படியே கரைஞ்சிரும். அதன் பிறகு அதுவும் ஓடாது. ஏன்னா ஒரு தண்ணி டேங்கில் தண்ணியை நிரம்புற வரைக்கும் தான் அங்கே சத்தம் கேட்கும். நிரம்பிடுச்சுன்னா சத்தம் கேட்காது, தண்ணி வெளியே வந்து ஊற்றும். அதுபோல் நம் உடலில் ஆண்டவனுடைய ஆற்றல் நிரம்பி விட்டால் இதுவும் மறைந்துடும். அப்போ ஒளி மட்டும்தான் இருக்கும், அந்த ஒளியும் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒளியை பார்த்தா வணங்கிட்டு இருக்கிறோம், அதே உருவம் தான், ஒளி உருவம் தான், அது அருவமாக மாறும் அப்படின்றார். இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம், அப்போ ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்கிறோம். உள்ளதான் சொல்லணும், வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னீங்கன்னா அது காற்றுல ஓடி போகும். அப்போ சிவாய நம என்று சொல்லும் பொழுது உனக்கு சுத்த உஷ்ணம் உடலில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. என்ன உஷ்ணம்? சுத்த உஷ்ணம் உனக்கு உடலில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. மற்ற உஷ்ணம் இல்லாமல் மூல நோய் அந்த நோய் இதெல்லாம் வரும், உடலுக்கு கெடுதி வரும். இந்த உஷ்ணம் உடலை சுத்தப்படுத்தும் அப்படின்ற இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதற்கு இது விரதம் சொல்றார். குலை புலை தவிர்த்து மட்டும் கை கூடும் அப்படின்ற திட்டவட்டமாக சொல்றாரு. யாருக்கு? குலை புலை தவிர்த்தேர் மட்டுமே இது கைவல்யமாகும், கை கூடும், வெற்றி பெறும், வெற்றி பெறுவீர் அப்படின்னு சொல்றார். அதுதான் மெயின் என்றார். அடுத்தது சிவபஞ்சாட்சரம் தான், வேற எங்கேயுமே தேட வேணாம் அப்படின்றார். நான் அடைஞ்சதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றார். இதை பின்பற்றினால் அசுத்த மாயா திரை, அது இகலோக சிந்தனை. இப்போ நாம் அசுத்த மாயா திரையில் இருக்கிறோம். இந்த யுகத்தில் நமக்கு பொன் பொருள் பிள்ளைங்க சொத்து அது இது மேலே நமக்கு பற்று பாசங்க தான் வந்துட்டு இருக்கு. இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம அசுத்த மாயா திரை, அசுத்த மாயா திரை. அந்த திரை தான் நமக்கு இந்த யுகத்தில் இந்த பற்று கொடுக்குது. அது விலகணும். இதனை இகலோகம் சிந்தனை, உனக்கு அந்த சிந்தனை தான் இருக்கும். அடுத்து சுத்த மாயாத்திரை பாருங்க, அசுத்த மாயாத்திரை, சுத்த மாயாத்திரை. அது பரலோக சிந்தனை உடையது. அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உயர பார்க்குறீங்க, நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, எந்த நேரமும் சிவ சிந்தனையிலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த திரைக்கு வந்துட்டீங்க, திரை விலகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த திரை விலகி போச்சு, அந்த அசுத்த மாயா திரை விலகிவிட்டது. பச்சை இது சுத்த மாயா திரை பரலோக சிந்தனை உடையது. இதற்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும். யார் இங்கே வந்துட்டாங்களோ அவங்களுக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும். அசுத்த மாயாத்திரையில் இருக்கும் பொழுதுதான் அது அசுத்தமான உஷ்ணம், உடம்புக்கு கெடுதியான உஷ்ணங்கள் உண்டாகும். அதுதான் இப்போவும் நம்ம மெடிடேஷன் பண்ணி போகிறோம்னா ஒரு 2 வாரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காரணும். ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு உஷ்ணம் உண்டாகும். அப்போ நீர் தேவைப்படும். அந்த தண்ணி ஒரு 50 மில்லி தண்ணி குடிக்கலன்னு சொன்னால் நீர் உபாதை கொடுக்கும். நீர் கழிக்கும் போது எரிச்சல் உண்டாகும். அதனால் தவம் பண்ணுறவங்க காலையில் இருந்தாலும் சரி, எப்போ போனாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் தண்ணி குடிச்சிட்டு உட்காரது நல்லது. நீர் இருக்கணும். இது சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கும். அப்போ இந்த எரிச்சல்லாம் வராது. இப்போ நமக்கு எரிச்சல் வருதுன்னு சொன்னால் நம்ம அசுத்த மாயாத்திரையில் இருக்கிறோம். சுத்த மாயாத்திரைக்கு போனால் தான் நமக்கு எரிச்சல் வராது.
இதில் சுத்த உஷ்ணம் உண்டாகும். இதற்கு இறைவனை இடைவிடாமல் சிந்தித்தல். என்ன சொல்றாரு? இறைவனை இடவிடாமல் சிந்தித்தல். சங்கீத கர்மான்னு சொல்லுவாங்க. தொடர்ந்துகிட்டே போ, தொடர்ச்சியாக எண்ணம் அங்கே இருக்கணும். சாப்பிடணுமா அந்த நேரம் சாப்பிட்டுக்கிட்டா கூட எண்ணம் அங்கே இருக்கணும். தண்ணி குடிக்கிறோமா குடிச்சிக்கிட்டே அங்கே இருக்கணும். மலா ஜல கழிக்கின்ற நேரங்கள் தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் இடைவிடாமல் சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நேரம் தான், இந்த மலை ஜலம் கழிக்கிற நேரம் மட்டும்தான். மற்ற நேரங்களில் இடம் விடாம இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும். நினைந்து நினைந்து கரைந்து கரைந்து கண்களில் நீர் பெருகி அழுகணும், கண்ணில் நீர் வரணும். அப்பொழுதுதான் அவன் மனம் இறங்கி வந்து இந்த திரைகளை விளக்குவான் அப்படின்னு சொல்றார். அல்லது என்னால் முடியலங்க அது அப்படின்னு சொன்ன தோத்திரம் பண்ண, அவனை பற்றி பாடிக்கிட்டு இரு. அதுவும் வேகமாக பாடாத, மனசுக்குள்ளே புக்கை வச்சுக்கிட்டு படி, பாடலை பாடு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், எப்பாலும் எப்பதமும் நின்னை மறவாதிருத்தல் வேண்டும். அப்படி நீ இறைவன்கிட்ட பாடல் பாடு, இதில் சுத்த உஷ்ணம் உண்டாகுன்றார். இது தோத்திரம் பண்ணு, ஆனால் இந்த மாதிரி பாட வேண்டாம், வெளியே தெரிஞ்சு. இது எனர்ஜி, நம்முடைய சக்தி வீணாயிடும். அதனால் புக்கை பார்த்துட்டு உள்முகமாக பாடு. படமுடியார் இனி துயரம், படமுடியார் இனி துயரம், படமுடியாதரசே அப்படின்னு பாடு. உள்முகமாக பாடு, வெளிமுகமாக பாடாத. உன்னால் சிவாய நம என்று நினைக்க முடியாவிட்டால் தோத்திரம் பாடு, இறைவனை பற்றி பாடிக்கிட்டே இரு. மணிக்கணையில் பாடு, இல்லை வேலை செய்யும்போது உள்ளுக்குள்ளே பாடு. நம்ம வயக்காட்டில் வேலை செய்கிறோமோ, இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறோமோ, எங்கேயோ வேலை செய்கிறோம். நம்ம குடும்பத்துக்காகவும் உழைக்கணும், நமக்காகவும் உழைக்கணும். இதில் ரெண்டு உழைப்பு இருக்குது. குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்காக உழைக்கணும். இந்த உடம்பானது பொன்னுடம்பாகிறதுக்கு உழைக்கணும். இந்த உடம்பானது ஒளி உடம்பாகுவதற்கு உழைக்கணும். பிரதிபலனை எதிர்பார்த்து உழைக்க வேண்டாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வள்ளல் சொல்ற, எதிர்பார்க்காதியா, நீ மட்டும் உழைச்சிக்கிட்டே இரு, நீ மட்டும் உழைச்சிக்கிட்டே இருங்கப்பா. ஒரு விவசாய கொள்ளையில் 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் பார்த்துக்கிட்டே இருப்பார். யார் ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்கள கூட்டு ஒரு 5-10 அதிகமாக கொடுத்து அனுப்புவார். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே யார் நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா உழைக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு கூட ஒரு கொள்ளைக்காரர் எல்லோருக்கும் 40 ரூபா கொடுத்தாரு, எனக்கு 50 ரூபா கொடுத்தாரு. ஏங்கன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் உங்கள் வேலை அவங்க செய்யலை அப்படின்னாரு. அவர் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுபோல் தோத்திரம் செய்யுங்கள், அதிலே சுத்த உஷ்ணம் உண்டாகும். இந்த சுத்த உஷ்ணம் அதிகமாக உண்டாகும் போது பச்சைத்திரை விலகும். பச்சைத்திரை எது விலகிடும். பச்சைத்திரை விலகினால், இது விலகிவிட்டால் மற்ற 8 திரைகளும் ஜன நேரத்தில் விலகிவிடுன்றார். உடனே 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 விலகிடுமா. தாமரைப்பூ மேலே இருக்கிற இதழ் சந்திர ஒளி பட்ட உடனே அப்படியே லேசாக இருக்கும். காலையில் சூரிய ஒளி பட்ட உடனே அந்த மேலே இருக்கிற பச்சை இதழ் லேசாக விலகும். அந்த பச்சை இதழ் லேசாக விலகின உடனே ஒரு ஜன நேரத்தில் தாமரை பூ பூக்கிறத யாரும் பார்க்க முடியாது, நீ குளத்துல நின்று இருந்தாலும்.
மல்லிகைப்பூ போகிறதையும் பார்க்க முடியாது. எல்லாம் இறைவி எவ்வளோ பெரிய சூட்சம் வச்சுக்கிறான் பாருங்க. அப்படி கை தட்டுறதுக்குள்ள ஒரு செகண்டில் பட்டுன்னு பார்த்தா பூத்துருக்கும் அழகாக. மல்லிகைப்பூ பூக்கிறதையும் பார்க்க முடியாது, தாமரைப்பூ பூக்கிறதையும் பார்க்க முடியாது. அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை இதழ் விலகினா உள்ள இருக்கிற ஒரு ஜன நேரத்தில் விலகிடும். அதுபோல் உங்களுக்கு சுத்த உஷ்ணம் உண்டானால் பச்சை திரை விலகிடும், 8 திரைகளும் ஜன நேரத்தில் விலகிடும் அப்படின்ற. இதற்கு நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள் காடு மலை குகையில் போய் 100 வருஷம் 50 வருஷம் தவம் இருந்தார்கள் சுத்த உஷ்ணம் அடைவதற்கு. காலத்தை கடந்து காலம் நேரம் கடந்து போச்சே தவிர அவங்க சுத்த உஷ்ணம் பெறுவதற்கு 100 வருடங்களுக்கு மேலே காடு மலைகளில் குகையில் இருந்து கஷ்டப்பட்டு ஆகாரம் இல்லாமல் அங்கே இருக்கிற காய்கனிகளை சாப்பிட்டு அந்த காட்டில் இருக்கிற சோன நீரை சாப்பிட்டு அதெல்லாம் நல்ல பொருள் தான். சோன தண்ணி குடிக்கிறது அதுவே ஒரு சத்து. இப்போ குளுக்கோஸ் ஏற்றுறாங்களா அந்த மாதிரி அது சோன நீர். ஆனால் காய்கறிகள் நல்ல சத்து தான். இருந்தாலும் அங்கே காடு மலையிலே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் மேலே துணி உடுத்தாமல் இருந்தார்கள். நீங்கள் அனைவரும் வெண்மையான வெள்ளை துணியும் உடுத்தி கொண்டிருங்கள். இரவு நேரங்களில் சால்வை போட்டு உடம்புக்கு பனி நீர், பனி காற்று, மழை, பனி இதில் நனைய விடாதீர்கள். உடம்பை பொன் போல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதை சமயவாதிகள் மண்ணை போட்டு மூடி விட்டார்கள் அப்படின்றார். இதை சொன்னால் எல்லோரும் மேலே போயிடுவாங்க. அப்பர், ஞானர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசர் மாதிரி இவங்க போயிடுவாங்க. அவங்கெல்லாம் இவங்களை மீறி தான் வந்தாங்க. அவங்க கடுமையாக உழைச்சினால வந்தாங்க. ஆனால் அந்த சமய குறவர்களாக அவங்க 4 பேர் இருந்தாலும் சமயத்தை கடந்து தன்னுடைய முயற்சியால் இறைவனை அடைந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதை சமயவாதிகள் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். மண்ணை போட்டு மூடிட்டாங்கப்பா. இதெல்லாம் இந்த உண்மையை யாரும் சொல்லலை அப்படின்றார். அரைக்கட்ட சொல்லாதீங்கன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க சமயவாதிகள். ஏன்னா அவன் இங்கேயே உருண்டு இப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு. பச்சைத்திரை 2 கூறுகளாக இருந்தது. சுத்த மாயாத்திரை, அசுத்த மாயாத்திரையாக இருந்தது. அது விலகிற வரைக்கும் தான் உனக்கு சிரமம். அது விலகிய பிறகு அது விலகிவிட்டால் உங்களுக்கு உயிர்களிடம் தயவு உண்டாகும். யாருக்கெல்லாம் பச்சைத்திரை விலகி இருக்குதோ அவங்க எந்த உயிரை பார்த்தாலும் இறக்கப்படுவாங்க. ஒருத்தர் வெளியில் கஷ்டப்படுறாங்க, பசியோடு இருக்காங்கன்னா டக்குன்னு போய் எந்த செல்லுக்கு காசு இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து ஆகாரம் கொடுப்பாங்க. இல்லை ஒருத்தர் ஊந்துட்டாங்க, மயக்கம் அடித்து ஓடி அவங்கள தூக்கி ஒரு சோடா கொடுப்பாங்க, ஒரு சுடு தண்ணி வாங்கி கொடுப்பாங்க. யார் மயக்கம் அடிஞ்சாலும் சுடு தண்ணி அடிங்க, மூஞ்சில் சீக்கிரம் மயக்கம் தெரியும். அதே போல் அவங்க தண்ணி சாப்பிடலன்னு வற்புறுத்தி தண்ணி கொடுக்கக்கூடாது. முகத்தில் தண்ணி அடிக்கணும். எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி நாக்கில் தீத்திக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு உணர்வு வந்த பிறகு தான் தண்ணி கொடுக்கணும். இல்லை அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க, குடிக்காமல் நாமளே கரண்டியை விட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது. கரண்டியை விட்டு தண்ணி கொடுத்தோன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சுவாசம் உடலில் வந்து அவங்களுக்கு சுவாசம் இல்லாத காலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த நீர் நேரம் நுரையீரலுக்கு போயிடும். அப்போ ஆபத்து உண்டாயிடும். மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு வாயில் எலுமிச்சம்பழம் தான் தீர்த்தணும். நாக்கில் தீச்சிட்டே இருந்து சொர்ணம் வந்துடும். அதன் பிறகு எவ்வளோ தண்ணியெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் வெந்நீரை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. வெந்நீரை மூஞ்சில் அடித்த உடனே டக்குன்னு அவங்களுக்கு மயக்கம் தெரியும். மூளை நல்லா வேலை செய்யும், ஆற்று நல்லா வேலை செய்யும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அப்போ இறைவனிடம் தயவும், இறைவனிடம் அன்பும், உயிர்களிடம் தயவும் யாருக்கு வருகிறதோ அவர்களே பச்சைத்திரை விலகியவர்கள். அவர்களால் மட்டுமே
ஓம் சிவாய நம என்று சிந்திக்க முடியும் அப்படின்றார். அவங்க அந்த நீ இப்போ சொல்கிறப்ப சொன்னாலும் அந்த திரை விலகணுன்ற முயற்சி பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இல்லை விலகணுங்க உடனே பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் முடிந்த முடிவான முடிவு அப்படின்றார். கடைசி முடிவு இதுதான், வேற எது போட்டு இன்னும் ஏதோ இருக்குமோ அது இருக்குமோன்னு போட்டு குழப்ப வேண்டாம் அப்படின்ற. இது முடிந்த முடிவான முடிவு. இவர்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு நினைப்பார்கள், உயிர்களிடத்தே இறக்கப்படுவார்கள். இப்போ நம்ம பார்க்கணும், சில பேர் வந்து மயில் அடிபட்டால் அதை வந்து சரி பண்ணி அதை குணப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஏதோ ஒரு ஜீவர்கள் அடிபடும்போது சிலர் செய்கிறாங்க. அப்போ எல்லாரும் செய்யலை, யாரோ ஒருவர் தான், 1000ல் ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. இவர்களால் மட்டுமே கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எமக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே அப்படின்ற. கொல்லா நெறியே இவர்கள் கடைப்பிடிப்பார்கள், அதுதான் குருவருள் நெறி. நம்ம குரு சொன்ன நெறி அதுதான். எனக்கும் சொன்னார், நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறார். இறைவன் எனக்கும் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கொல்லா நெறியை குரு அருள் நெறி என பல்கால் எமக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே அப்படின்னார். அவர் என்ன சொல்கிறாரு, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே. அதெல்லாம் மெய்ச்சிவத்தால் தான் சொல்ல முடியும். பொய் சிவத்திலாம் போய் பார்க்கக்கூடாது, மெய் சிவத்தை தான் பார்க்கணும். 2 சிவம் இருக்குது, பொய் சிவம் இருக்குது, மெய் சிவம் இருக்குது. பெருமான் தான் சொல்கிறார், பொய் சிவம் எது மெய் சிவம் எதுன்னு சொல்கிறார். இன்னு போட்ட பொய், இம்மு போட்ட மெய். இப்படி வள்ளல் பெருமா வந்து 6ஆம் திருமுறையில் மிக தெளிவாக இப்படி எழுதுகிறார். அதனால நாமும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றுவோம். நீங்களும் 6ஆம் திருமுறை நல்லா படித்து பாருங்கள். அதாவது படிக்கிறத விட கேட்குறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து அது ஒரு குரு மொழியாகிடும், குரு மாதிரி ஆகிடும். நீங்களே படிக்கிறது அது வேறு. இப்போ நான் சொல்லுவது குரு மாதிரி, நான் குரு இல்லை. நீங்கள் இதை பின்பற்றும் போது நான் ஒரு குருவை சொன்ன மாதிரி ஆகிடும். இறைவன் மட்டும்தான் குரு. அதனால் நாங்கள்லாம் வழி காட்டுறோம், இந்த வழி காட்டுறோம், இப்படி தான் போகணும், நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்குறோம், நீங்களும் எங்கள் பின்னால் வாங்க அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் நம்மவர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.